மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. எப்பவுமே பொருளை வந்து அதிகமாக கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 25ஆம் தேதி நம்ம கடைக்கு வந்துட்டு 4-5 மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் நின்று பொருள் எடுத்துகிட்டு போனோம். அவங்களுக்காக ப்ரீபோஸ் மேட்ரஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். 3 மாத கை குழந்தையை தூக்கிட்டு 2-3 பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரா பிராண்டோட ஒரு ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறோம். நிறைய கம்ப்ளைண்ட் போனனால கடையை நாங்கள் போட்டலைங்க, ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் கடையை போட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த 2026 போது மெகா பிளான் இருக்கும். இது நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம். ஜெகன் மெட்டல் மார்ட்டோட உரிமையாளர் பாலசிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வேணா கேளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்குண்டான அனைத்து ஆன்சரையும் நான் உங்களுக்காக சொல்கிறோம். நிறைய ஊர்லேருந்து வந்தாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர், திண்டுக்கல், கேரளா, மைசூர், தாளவாடி, ஆந்திராவில் ஏதோ ஒரு ஏரியா ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ பெரிய வைரலாகும், இவ்வளோ ஊர்லேருந்து வருவாங்கங்கிறது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. நானும் ரோட்டில் தான் இருந்தேன். 4 மணி நேரம், அதில் 2 மணி நேரம் மழை பெஞ்சுது, 2 மணி நேரம் வெயில் அடிச்சது. பொருளை கொடுக்குறோம், 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்துட்டாங்க, வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்திலே இருக்கிறாங்க. கும்பகோணம்லாம் வந்தவங்களெல்லாம் என்னோட ஃப்ரெண்டோட ஷாப் எங்கே இருக்கோ அவரோட கடையை சொல்லி நீங்கள் அங்கேயே வாங்கி இந்த ஆஃபரில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சொல்லினேன். அவர் கும்பகோணத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டேன். நான் பேசியிருந்தேன். கேரளாலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 2 டிவி 2 கட்டில் எடுக்கணும்னு சொல்லி. அவங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் போனனால கடையை நாங்கள் போட்டலைங்க, ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் கடையை போட்டு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கடையில் உள்ள பில் ஆகிட்டு இருக்கிறவங்களே வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணி பில் பண்ணாத வெளியே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் பில் பண்ணி கொடுத்துட்றாங்க, வெளியில் இருக்கிறவங்க வேணால் நாங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரை திருப்பி அனுப்ப பார்த்தோம். அவங்க கேட்கல. ஆனால் மலையில் நானும் நினைச்சேன், நானும் நின்று கற்று பார்த்தேன். என்னன்னாலும் மக்கள் நகரில் அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களோட அன்புக்கு என்னோட ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் நெகட்டிவ் தாட்டோட கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதாவது நீங்கள் கமெண்ட்டில் மறுபடியும் சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை சொல்லுங்கள். ஒரு நல்ல வேர்ட்ஸில் ஒரு அருமையான வார்த்தையில் என்னை திட்டணும், நிர்வாகத்தை பற்றி ஏதாவது ஒன்று ஸ்கோர சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது உங்களோட பக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்குண்டான அனைத்து ஆன்சரையும் நான் உங்களுக்காக சொல்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு அடி மனசுலேருந்து வாழ்த்துக்குரிய அனைத்து மனிதர்களுக்கும் நான் நினைவு கூறுறேன். ரொம்ப நன்றி. என்னை திட்டினவங்களுக்கும் நன்றி. எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது தான், என்னோட லைஃபோட ஜேர்னி இதே வந்துட்டு என்னோட எதிரிகளும் என்னோட துரோகிகளும் என்னோட நெருங்கிய நண்பர்கள். அவங்களுக்காகவே நான் என்னோட லைஃபுக்கு ஜேர்னியை டிராவல் பண்றேன். தமிழ்நாடு ஃபுல்லாக புரட்டாசிக்கு எந்த சேல் இருக்காது, ஒரு முகூர்த்தம் இருக்காது. எல்லாருமே சும்மா இருப்பாங்க. பிஸ்னஸில் இருக்கிற எல்லாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரெண்டிங்கை நம்ம உடைச்சு இன்னைக்கு ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஹோட்டல், பேக்கரி, அவ்வளோ பீப்புள்ஸ், அந்த கடை அத்தனை பேருக்கும் அந்த ஒரு நாளில் மிகப்பெரிய பிஸ்னஸ் கொடுத்துருக்குறோம். அத்தனை பேரும் வந்து தம்பி உன்னால எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வருமானம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னோட காம்படிட்டர் கோபியில் இருக்கிற செயின் ஸ்டோர்ஸ் கடை, அவங்கெல்லாம் ஒரு நாளோட சேல் 50,000 ரூபா சேல் பண்ணுவாங்க. அந்த கடைக்காரங்க 10 லட்ச ரூபா அந்த ஒரே நாளில் சேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரைட்டு, ஓகே, நம்ம ட்ரெண்டு போகிறது நெல்லுக்கு பயிறது புல்லுக்கு பயிறுன்னு சொல்லி நிறைய கம்பெனி பர்சன் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிதான் நம்ம கான்செப்ட். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறத நாமளும் ஒரே ஒரு குறிக்கோளில் செயல்படுறோம். பீட்டர் இங்கிலாந்து, பலன்சொலி, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஷோரூம்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும். ஸோ அதோட எம்ஆர்பிக்கு போய் நம்ம புது லான்ச் ஆகும்போது அந்த ப்ராடக்ட்டை எம்ஆர்பி கொடுத்து வாங்குவோம். டிஸ்கவுண்ட் தரவே மாட்டாங்க, இல்லை 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னே வச்சுக்கோங்க. எதுலேருந்து வாங்குறீங்க? எம்ஆர்பிலேருந்து தான் வாங்குறீங்க. ஸோ எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நார்மலாக ரெகுலராக எல்லாரும் சேல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே ஐஸ்கிரீம் கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ இருக்கும். இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறது நிறைய ப்ராடக்ட்டில், நிறைய பிராண்ட்ஸில், நிறைய கேட்டகரியில் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மால் அப்ளையன்ஸ், ஃபர்னிச்சர் இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. அதை நாம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு எண்ணங்கள் தோன்றி அதை நம்ம செயல்படுத்தணும். எதுவுமே எம்ஆர்பிக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுத்தது கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். 2000 ப்ராடக்ட் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பி விட கம்மியா பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஹாப்பி போலோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இதோட ஸ்மார்ட் வாட்ச் மக்கள் ட்ரெண்டிங் வந்து ஆன்லைன்ங்கிறீங்க. நீங்கள் ஆன்லைனை விட கம்மியாக கடையிலே வாங்க முடியும். இப்போ நம்ம பை ஒன் கெட் ஒன்ல இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 1100 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் இதோட விலை வந்து சிங்கிள் பீஸ் 700 ரூபான்னு போட்டிருப்பாங்க. 1100 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்னா 550 ரூபா தான் இதோட காஸ்ட் ஆகும். 2 பீஸ் வாங்கும்போது 300 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. கரண்ட் மாடல் தான் கொடுக்குறோம். ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலும் கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இங்கே வந்து வாங்குறவங்க நேரில் லைவாக லோடு இறக்கும் போது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 5000 சேர் நாங்கள் இறக்கி புது ஸ்டாக் இறக்கிருக்கிறோம். பிரீத்தி ஆகட்டும், ஸ்மால் அப்ளைன்ஸ், பட்டர்ஃப்ளை, விடிஎம், பேனாசோனிக், பாஷ் எல்லாமே நியூலி ஸ்டாக்ல தான் இறக்கி நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் ஃபுல்லாக புது ப்ராடக்ட் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. எப்பவுமே பொருளை வந்து அதிகமாக கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ₹1 காசுனாலும் அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் இருந்தால் தான் வருவாங்க, வாங்குவாங்க. பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிறது சில ப்ராடக்ட்டை பொறுத்து டிஸ்கவுண்ட் ஹையாக இருக்கும், சில ப்ராடக்ட் லோவாக இருக்கும், சில ப்ராடக்ட் எம்ஆர்பிலே இருக்கும். ஆனால் அவங்க கிளாரிட்டியாக இருக்கிறாங்க. 2 பொருள் எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. 10,000 ஒரு ப்ராடக்ட்
ரெனோவேட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 5000 ரூபா வருது. நம்ம தனியா வாங்கும்போது எவ்வளவு வருது? 5500 ரூபா வரட்டுங்க. 5500 500 ரூபா ஒரு ப்ராடக்ட் மிச்சம். ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கும்போது 1000 ரூபா மிச்சங்க. ஒரு மிக்சியில் எடுக்கும்போது 1000 ரூபா மிச்சம், ஒரு கேஸ் ஸ்டவ் எடுக்கும்போது 1000 ரூபா மிச்சம், ஒரு கிரைண்டர் எடுத்தா 1000 ரூபா மிச்சம். கிட்டத்தட்ட 3 ப்ராடக்ட் 2 ஃபேமிலி சேர்ந்து வரும்போது 6 ப்ராடக்ட் ஆச்சுங்க. உங்களுக்கு 6000 ரூபா மிச்சப்படுத்தி கொடுக்குறோம். இன்னைக்கு லான்ச் ஆன லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் நம்ம கடையில் அப்டேட்ல இருக்கு. அந்த ப்ராடக்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட், இவ்வளோ பெரிய ஆஃபரை கொடுக்குறோம். நீங்க அதை ஸ்கேமுங்கிறீங்க. எனக்கு புரியல. ஸ்கேம்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறதும் அது ஸ்கேம். ஆஃபரை 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த 10 நாளைக்கும் நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் சர்வீஸ் பண்றதுக்காக உட்காந்துருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க, அதில் பயனடைஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. நெகட்டிவ்ல இருக்கிறவங்க ஜெகன் மெட்டல் மார்ட் நிறுவனத்தின் மட்டும் இல்லை, அந்த ஜெகன் மெட்டல் மார்ட்டோட வாடிக்கையாளரையும் சேர்த்து திட்டுற மாதிரி இருக்குது. அதை நம்பி வாங்குறவங்கள அவங்க இதுக்கு பதிலடி கொடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹார்ட்டினாவது போடுங்க. இங்க மேல இருக்கிற எங்க நிறுவனத்து மேல இருக்கிற அந்த உங்களோட அன்பின் வெளிப்பாடைய அதில் ஒரு ஹார்ட்டினாவது போடுங்க. ஸோ இதை நீங்க ஃபுல் வீடியோ பார்த்து என்ன திட்டுங்க. நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், வீடியோ முழுசா பார்க்காம என்ன திட்டவே கூடாது. நீங்க எப்படி வேணா திட்டுங்க. ஆனா இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு குழந்தையும் பார்க்கும். இன்னைக்கு ஒரு குழந்தை மனசுல என்ன சின்ன வயசுல பார்க்குதோ படிக்குதோ அதுதான் பதிவாகும். ஸோ அதனால ஒரு தவறுதலான வார்த்தை இல்லாம ஜெனினா நீங்க திட்டுறதா இருந்தா என்னைய திட்டலாம். ஆனா முழுசா வீடியோ பார்க்காம திட்டாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரேலேடி அப்படிங்கிற ஒரு சில்வர் ப்ரீமியம் பிராண்டு. சென்னையில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலில் இந்த பிராண்டோட ஷோரூம் இருக்கு. 5000 ml இந்த பிராண்டு ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2403 ரூபா இதோட எம்ஆர்பி. 10% தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ நம்ம அது தரலிங்க. 1550 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ வருது? வெறும் 775 ரூபா தான் வருதுங்க. ஸோ அதை ஒர்க்கிங் பண்ணி தான் கஸ்டமர் வாங்குறாங்க. கஸ்டமர்லாம் முட்டாளெல்லாம் கிடையாதுங்க. ரெண்டா வாங்கும்போது கம்மி. நீங்கள் ஒன்று வாங்குறத விட ரெண்டா வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விலை கம்மியாக கிடைக்குது. 1550 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துருக்கோம். 10 நாள் ஆஃபரில். அது 25ஆம் தேதி ஒரு நாள் சொன்ன ஆஃபர். கஸ்டமர் அதிகமாக வந்தனால 25 26 புக்கிங் பண்ணவங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. 2 நாள். நிறைய பேர் அதுலேயும் நிறைய குளறுபடிகள், நிறைய சந்தேகங்கள். ஏன் க்ளோஸ் பண்ணாங்கிறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணதும் நாங்கள் இல்லைங்க. டிராஃபிக் அதிகமாகி, ரோடு பிளாக் ஆகி, மக்கள் நெருக்கடி அதிகமாகி, அதில் எதுவும் அசம்பாவிதம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்காரங்க எடுத்த நடவடிக்கை. ஸோ அவங்க தப்பு சொல்ல முடியாது. ISI BAS ஹால்மார்க்கு ஃபுட் கிரேட் உள்ள ஸ்டீல் இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். 100 rupeesக்கு பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துருக்கோம். டம்ளர் 20 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபா டம்ளர் இருக்குது. ஆக்சுவலி இந்த சைஸ் டம்ளர் பார்த்துக்கங்க. 100 ரூபாய்க்கு 2 டம்ளர், ஒரு டம்ளர் 50 ரூபா தான் கணக்காகும். ஸோ ரெண்டா வாங்கும்போது அவங்களுக்கு பெனிஃபிட். விலை அதிகம்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லா ரேஞ்சிலையும் ப்ராடக்ட் இருக்கு. 1140 ரூபா விவி நேஷனல் சேர் சொன்னோம். என்னங்க இவ்வளோ ஜாஸ்தி? அந்த சேர் வெறும் 350 ரூபாய் கிடைக்குன்னு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. விவி நேஷனல் சேர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 1140 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன்ல கொடுக்குறோம் அப்படின்னா அது 2 வருஷம் கேரண்டி, வெர்ஜின் ப்ராடக்ட். ஸோ அதே ப்ராடக்ட்டை எங்களால் ரீசைக்கிள் ப்ராடக்ட்ல கொடுத்தோம்னா 1 year கேரண்டி கொடுக்கலாம். வெறும் 350 rupees. ஸோ அந்த சேரை நாங்கள் ஆஃபரில் போடல. லோயர் ரேஞ்ச் உள்ள பிராண்டை நம்ம பண்ணல. ஸோ ஒன்லி ப்ரீமியமான பிராண்டு விவி நேஷனல் பண்ணுறோம். சுப்ரீம் சேர் ஆஃபரில் கொடுத்தோம், நீல்கமல் சேர் ஆஃபரில் கொடுத்தோம். இந்த ஆஃபரில் நீங்கள் லைவாகவே செக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும். இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் இந்த வீடியோ லென்த் அதிகமாக போகும். அதை கருதி நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். கர்ப்பிணி பெண்களுக்கு 25ஆம் தேதி நம்ம கடைக்கு 4-5 மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் நின்று பொருள் எடுத்துகிட்டு போனோம். அவங்களுக்காக ரீபோஸ் மேட்ரஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். 3 மாத கை குழந்தையை தூக்கிட்டு 2-3 பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரா பிராண்டோட ஒரு ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவங்க நேரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரில் கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். 25ஆம் தேதி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், ஃபேஸ் இது எல்லாமே எங்களோட CCTV ஃபுட்டேஜில் வச்சுருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆஃபரை யாரோட மேனுஃபேக்சரிங் நிறுவனம் CEO திரு பிரபு சார் அவர்கள் ஏசி கொடுக்குறாரு. ரீபோஸ் மேட்ரஸ் பாலமுரளி சார் அவர் அவங்களுக்கு மேட்ரஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏதாவது ஒன்று செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகம். அது மாதிரி நான் பார்த்ததுல காலையிலேருந்து க்ரௌடில் அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய மாத கர்ப்பிணி, 7 மாதத்துக்கு மேலே ஆனவங்க, அவங்களெல்லாம் நான் 2-3 பேரை சந்தித்தேன். அவங்களால பேச முடியல. அது போக பச்சிளம் குழந்தைகள் 3 மாத கை குழந்தையை தூக்கிட்டு ஷாப்பிங் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இனிமேல் வராதிங்க. ஆஃபர் டைமில் இந்த பச்சிளம் குழந்தைகளை, இந்த 7-9 மாத கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு வராதீங்க. ஷாப்பிங் செய்யணும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா மற்ற டைம்ல வாங்க, ஆஃபர் டைம்ல வராதீங்க. இந்த வீடியோல இருந்து நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இனி வர்ற ஆஃபர்ஸ்ல கர்ப்பிணி பெண்கள் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, பச்சிளம் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு வராம கூட்டிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக மட்டும் அந்த ஆஃபர் அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவங்க மட்டும் தான் கடைக்குள்ள ஷாப்பிங் பண்ணுவீங்க. இந்த முடிவை இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்னோட விஷன்ல இருந்து நான் பார்த்து நான் யோசிச்சு இந்த டைம் சொல்றேன். ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டு நானே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எந்த ஒரு டவுட்னாலும். எங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நேரடியாக வாய்ஸ் நோட் போட்டு சொல்லுங்க, இல்லை டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. ஜெகன் மெட்டல் மார்ட்டுக்கு ஷாப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேலும் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு தொடரணும். நன்றி, வணக்கம்.